ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்னைக்கு மலரின் பயணத்தில் வரலட்சுமி பூஜைக்காக ஒரு சூப்பரான ஷாப்பிங் வ்ளாக் தாங்க. இந்த வருஷம் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மனை அலங்கரித்து நான் வந்து வரலட்சுமி பூஜை கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்ன பொருள் எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியலனாலும் பரவாயில்லைங்க. இவங்க கிட்ட நீங்கள் உங்களோட பட்ஜெட் மட்டும் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து அம்மன் முகம் அந்த சைஸு எல்லாமே டாப் டு பாட்டம் அம்மனுக்கு மூக்குத்தியிலேருந்து அந்த கால் கொலுசு வரைக்கும் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல அவங்களே அலங்கரித்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அம்மன் அலங்காரத்துக்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்டாண்டு, இந்த ரவுண்டு ஸ்டாண்டு வந்து எங்கேயுமே கிடைக்கலங்க. நானும் நிறைய கடைகள் அலைஞ்சு திரிஞ்சு இந்த ரவுண்டு ஸ்டாண்டுக்காக தான் கடையே விசிட் பண்ணேன். ஸோ நான் போயிருந்த அன்றைக்கி செம மழைங்க உங்களுக்கு. சரி, அப்படியே நம்மளும் வந்து ஷாப்பிங்கோடு சேர்த்து ஒரு சின்ன வீடியோவும் எடுத்துக்கலாம், யாருக்காவது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுல் வீடியோவும் கடையே வந்து அலசி போட்டு எடுத்துட்டேங்க. பட் என்ட்ரன்ஸில் உள்ளது வந்து என்னால் எடுக்க முடியல. அவங்க வந்து அந்த கவர் வச்சு மூடியிருந்தாங்க மழை வருது அப்படிங்கிறனால. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் உள்ள மங்களமாரதி பூஜா சென்டர். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற எந்த பொருள் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி என்கொயரி பண்ணிங்கனாலும் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கேனாலும் ஷிப்பிங் பண்ணி விடுவாங்கங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்கள் வீட்டில் யாராவது வரலட்சுமி பூஜை கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு தேவைப்படும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு வரலட்சுமி பூஜைக்கு ஒரு கான்டெஸ்ட் வந்து நடத்துகிறாங்க. அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ரைஸ் வின் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இந்த சதுர்புஜ ஹேண்டுன்னு இப்போ வருதுங்க, உங்களுக்கு 4 கை வச்ச மணிக்கு வருது. ஸோ இதை வந்து நான் வந்து நிறைய இன்ஸ்டா பேஜில் என்கொயரி பண்ணியிருக்கேன். 3500லேருந்து 4800 ரேஞ்சில் தாங்க சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கையில் மருதாணி வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4000 அரௌண்ட் தான் சொல்கிறாங்க. பட் இவங்களோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 2000, 1800 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. அதே மாதிரி நிறைய அந்த தோரணங்கள்லாம் இருக்குது பார்த்திங்க, நம்ம வாசக்காலுக்கு போடுற தோரணங்கள் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே, இது எல்லாமே ரீயூசபிள்ங்க. நம்ம வந்து கொஞ்ச நாள் போட்டுட்டு கொஞ்சம் அழுக்காயிடுச்சுன்னா துவைச்சி கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி உள்ளது. இப்போ வந்து ஒரு தர்பார் ஸ்டைலில் வந்து நம்ம அம்மனை அலங்காரம் பண்ணுறோம்னா இங்கிட்டு இங்கிட்டும் வைக்கிற மாதிரி அந்த தலானி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ரவுண்டு பில்லோ, அதுவுமே இங்கே அவைலபிளாக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. அதே மாதிரி வாழை மரம் குத்தி வைக்கிற ஸ்டாண்டும் வந்து நிறைய வெரைட்டிஸில் இருந்ததுங்க. மெயினாக அந்த ஜடை அலங்காரம் நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலும் அவங்க கொடுத்தாங்க, என்ன சைஸில் வேணும்னாலும் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்க்கும் போதுலே வந்து ஒரு சில பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பேனா எடுத்து வச்சு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து உட்காந்து என்ன வாங்கணும்னு யோசிக்காமல் நம்ம வந்து லிஸ்ட் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா கடைக்கு போகிறப்ப ஈஸியாக நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியுங்க. அதே மாதிரி அம்மனுக்கான ட்ரெஸ்ஸு, நம்ம பூஜை ரூமில் வச்சுருக்க சின்ன சின்ன விக்கிரகங்களுக்காக ட்ரெஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருந்ததுங்க. 0 சைஸ்லேருந்து உங்களுக்கு 11, 12 சைஸ் வரை இருந்தது. இந்த தோரணம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இது வந்து ஜென்ரலாக நம்ம வீட்டில் வந்து நிலவாசலுக்கே வந்து இந்த மாதிரி வாங்கி போடலாம். மந்த்லி ஒன்ஸ் இதை வந்து நல்லா சோப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி அம்மன் அலங்காரத்துக்கு தேவையான மாலை, தோரணம் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குந்தன் ஸ்டோன் வச்ச ஜடை அலங்காரம். இது பார்த்தீங்களா கொலுசுங்க. இது வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து கொலுசுலாம் வந்து ரொம்ப அவைலபிளாக இல்லை. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொலுசுவே குந்தன் செட்டில் கூட இவங்க காமிச்சாங்க. ஸ்டோன் வச்ச மாதிரி கொலுசு கூட எனக்கு காமிச்சாங்க. ஸோ நான் அதையும் வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்து இந்த ஒரு வீணை மட்டும் ஒன்றே ஒரு பீஸ் தாங்க இருந்தது. அடுத்து வரலட்சுமி பூஜைக்கெலாம் நம்ம சரஸ்வதிக்கெலாம் கையில் வீணை கொடுக்குற மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும். லாஸ்ட் இயரும் கடைக்கு பர்ச்சேஸ் போனப்போ ரேண்டமாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து துபாயிலேருந்து, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து, அந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்துன்னு சொல்லி நம்ம மலரின் பயணம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்கக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்ல பேக்கிங்கோட சூப்பராக அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதனால் இவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், என்னோடய சேனல் நேம் சொல்லி யாராவது வந்தால் அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நான். லாஸ்ட் இயர் குழுவுக்கும் இவங்க கடையில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருந்தது. அப்போயும் வந்து நான் 2 வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு
அதை வீடியோவும் எடுத்து போட்டிருந்தேன். அப்பயும் வந்து சொன்னாங்க, உங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு காமிச்சா நான் வந்து 5% வந்து ஆன் த ஸ்பாட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் நேம் சொல்லி கடையை போய் விசிட் பண்ணுறவங்களுக்கு 5 to 10% வரையும் அந்த பொருளுக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ₹70, ₹80 to ₹150 ரேஞ்சில் அழகாக அந்த அம்மனுக்கு தலையில் வைக்கிற அலங்காரத்துக்கு கொண்டை இருக்கும் பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வெள்ளி முகம் வச்சுருக்கீங்க, பட் இப்போ உள்ள ட்ரெண்ட்லியான நகைகள் போட்டு சாமியை அலங்கரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட வெள்ளி முகத்தை நீங்கள் கொண்டாந்து இவங்கக்கிட்ட கொடுத்தீங்க, கையோடு நீங்கள் உட்காந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணிங்கன்னா, அந்த முகத்துக்கு என்ன மாதிரி கம்மல் போட்டால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி ஜுவல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்து எடுத்து கொடுக்குறதா அவங்களே வந்து அழகாக அதை ஃபிக்ஸ் பண்ணியும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கையோட. ஸோ நீங்கள் சூப்பராக உங்கள் அம்மனை வந்து இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் உள்ள மாதிரி உள்ள நகைகள் வச்சு நீங்கள் அலங்கரிச்சுட்டு போகலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி அவங்களே கொஞ்சம் வந்து அலங்கரித்து வச்சுருக்காங்க, அந்த முகமே ஓகேனாலும் நீங்கள் ரெடிமேடாக அந்த முகமே வந்து வாங்கிட்டு கூட போகலாம். ஸோ இது அம்மனுக்கு வைக்கிற பொட்டு தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய டிசைன்ஸு, நிறைய வெரைட்டிஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ அதனால் என்னோடய வீடியோ பார்க்குறப்பவே நீங்கள் வந்து ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது என்ன பொருள் அப்படிங்கிறத எழுதி எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கடைக்கு போகிறப்ப டக்கு டக்குன்னு நம்மளால் கேட்டு வாங்க முடியும். இந்த தாமரைப்பூ வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நம்ம அம்மன் டெக்கரேஷன் பண்ணி கையில் அந்த தாமரைப்பூ கொடுக்குறப்ப நம்ம இந்த மாதிரி அதாவது அம்மனை கல் நகையால் அலங்காரம் பண்ணுறப்ப கல்லில் வச்ச அந்த தாமரையும் கையில் கொடுக்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் இந்த தடவை வந்து ரியல் தாமரையே அம்மன் கையில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். அம்மனுக்கு உள்ளே உள்ளது காப்பர் கலசங்க, ஒரிஜினல் காப்பரில் செஞ்ச கலசம். நமக்கு வந்து ஒரு சில இடத்துல பித்தளை வைக்காமல் வேறு ஏதாவது வைப்பாங்க. பொதுவாகவே நம்ம கலசங்கிறது வந்து காப்பர், செம்பு, பித்தளை, அப்படி இல்லைன்னா வெங்கலம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது வெள்ளி, தங்கம், இது மாதிரி உள்ளது தான் அம்மனை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த தடவை வந்து தர்பார் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மன் வந்து சம்பளம் போட்டு உட்கார்ந்த மணிக்கு இருக்கும், காலை இல்லைன்னா ஒரு காலை தொங்க போட்ட மணிக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக, அதாவது ஒரு பீடத்து மேலே உட்காந்துருக்க மாதிரியே ரெடிமேடில் ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு சின்ன முகம்தான் இருக்குது அப்படின்னா நல்லா அழகாக அலங்கரித்து நம்ம இதில் உட்கார வச்சோம்னா பார்க்க அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நிறைய கலர்ஸ் வந்து இருந்தது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கடையை விசிட் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து நம்ம புடவை இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ளூ வித் எல்லோ க்ரீன் பார்டரில் வர்ற அந்த அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நிறையா அவங்கக்கிட்ட வந்து குவான்டிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே நம்ம விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அம்மன் முகத்தை வந்து நம்மளால் அலங்கரிக்க முடியும். கிட்டத்தட்ட 5வது வருஷம் வந்து நான் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை வைக்க போகிறேன். நானும் வருஷம் அம்மனுக்கு வந்து நிறைய சேர்த்துக்கிட்டே தான் வரேன். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா எப்படி ஒரு புது ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுவோம், அதே மாதிரி அம்மனுக்கும் இந்த வருஷம் என்ன புடவை, என்ன ஜுவல்ஸு, இந்த மாதிரி வந்து நான் தேடி தேடி தான் வாங்கிட்டுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி கொலுசும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருந்தது. ஸ்டோன் வச்ச கொலுசு, கோல்டில் கொலுசு, சில்வரில் வெள்ளியில் இருக்க மாதிரி உள்ள கொலுசு, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு ₹200 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ₹400 ரேஞ்சில் அழகழகான கொலுசு இருந்ததுங்க. நான் இந்த வளையம் வந்து வாங்கியிருக்கேங்க. இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இந்த தடவை அம்மனை வந்து அலங்கரிக்கிறதுக்கு பேக்ரவுண்டில் நான் இந்த மாதிரி ஒரு வளையம் வாங்கியிருந்தேன். இதையும் அலங்கரித்து கொடுக்குறதுனாலும் கொடுப்பாங்க. நான் வந்து இதிலே கொஞ்சம் சின்ன சைஸ் வாங்கியிருந்தேன். இந்த சைஸ் வந்து ₹900னாங்க. இதிலே அடுத்த சைஸ் வந்து 750ன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிரகப்பிரவேச செட்டு வந்து அம்மனுக்கு முன்னாடி அலங்கரிக்கிறாங்க. இப்போ அதுவும் வச்சுருந்தாங்க. இந்த கோமதி சக்கரம், தாமரை மணி, குன்றின் மணி, இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள், அதுவும் இவங்கக்கிட்ட பேக்கிங்காக இருந்ததுங்க. அது மாதிரி சுட்டி பேங்கிள்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன வளையல் வந்து சாமியை வச்சு அலங்கரிப்பாங்க, அதுவுமே இவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருந்தது. அப்புறம் அந்த 108 பூக்கள் வச்சு அர்ச்சனை பண்ணுற மாதிரி அந்த ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் அவைலபிளாக இருந்தது. இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் இப்போ ரவுண்டு ஸ்டாண்டு காமிச்சிருக்காங்க பார்த்திங்களா, அதை டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களே, இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வைக்கணுன்னு தான் நான் அந்த ஸ்டாண்டு வாங்கினேன். இந்த வாழை மரமும் ஒரு பேர் வந்து வாங்கணுங்க. பட் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை, அதனால் நெக்ஸ்ட்டு மந்தில் மாதம் சம்பளம் போட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வாங்கலை அதை.
இல்லை இந்த வருஷம் வாங்கலைனாலும் நெக்ஸ்ட் இயராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது அப்படியே ஒரு கம்ப்ளீட் செட்டுங்க. அம்மனுக்கு வந்து தலையிலேருந்து அந்த காசு மாலை எல்லாமே அலங்கரிக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே என் கூட சேர்ந்து சுற்றி பார்த்துட்டே வாங்க. இவங்க வந்து ஒரு போட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன போட்டி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இவங்க கடையில் வந்து நீங்கள் வந்து மினிமம் ஒரு ₹100 பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பில் வந்து இன்வாய்ஸ் பில்லாக உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு வீட்டில் வரலட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அம்மனை அலங்கரிச்சிருக்கீங்களோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அதில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணுற 10 பேருக்கு அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. இது வந்து போட்டி நம்பர் 1. 2வது போட்டி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேங்க. இந்த அம்மன் முகம் பார்த்தீங்களா, இது வந்து இவங்களே வந்து அலங்கரித்த முகம் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ஏதாவது முகம் வச்சுருக்கீங்க வெள்ளியில் அப்படின்னா அதை கொண்டு வந்து கொடுக்கலாம். இது வந்து ஃபைபர் முகங்க. ஸோ இந்த ஃபைபர் முகம் வைக்கும் போதில் தத்ரூபமாக அப்படியே ஒரு நேரடியாக நம்ம ஒரு பொண்ணோட முகத்தை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளி முகத்தை கொண்டு வந்து கொடுக்குறப்ப நீங்கள் மேலே வந்து கிரீடம் வச்சு வேணும், இன்னும் வந்து ஸ்டோன் வச்சு மணிக்கு எனக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னாலும் அழகாக அலங்காரம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் என்ன முகம் இருக்கோ அதை கொண்டு வாங்க. இங்கே வந்து செலக்ட் பண்ணி நீங்களே வந்து என்ன மாதிரி திங்ஸ்லாம் வேணுங்கிறத எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸில் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தடவை பேங்கிள்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. அழகாக இருந்ததுங்க. அந்த யாழி டிசைனில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது பேங்கிள்ஸு. ஸோ அம்மன் கையில் வந்து இவங்க அதை தான் போட்டு விட்ருந்தாங்க. அதுவுமே அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன் நான். காலில் கொலுசு, கையில் வந்து அந்த கோல்டு வளையல் அப்படிங்கிறப்ப நல்லா தகன்னு அம்மன் பார்க்கவே அவ்வளோ அழகுங்க. அம்மன் முகத்துக்கு பின்னாடி அப்படியே அந்த ஒளிவட்டை மாதிரி வர்ற டிசைன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டோனில் வச்சுருந்தாங்க, பிளெயின் கோல்டில் வச்சுருந்தாங்க, இல்லை தலைக்கு கிரீடம் வேணாலும் கிரீடமாக இருந்தது. அதுவே வந்து நிறைய ஃப்ளவர் டிசைனில் இந்த தடவை வெரைட்டியாக கொண்டு வந்திருந்தாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் 1 பை 1 உங்களுக்கு காமிச்சிட்டே தான் வரேன். இது அம்மனோட பாதமும் கைகளும் அப்படியே ஃபுல் கோல்டில் இருக்கிற மாதிரி. ஸோ என்கிட்ட வந்து இதிலே வந்து ஸ்டோனில் இருக்குது. நான் வந்து 2வது வருஷம் வந்து வைக்கிறப்ப அந்த மாதிரி ஸ்டோனில் வாங்கியிருந்தேன். இவங்களும் வச்சுருக்காங்க. இதுவும் வேரியஸ் சைஸஸில் இருக்குது. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அம்மனோட முக சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அந்த கை கால்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதுக்கு ஏற்றாப்புல வேரியஸ் சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருந்தது. இது அம்மனுக்கு பின்னாடி வைக்கிற அந்த ஜடை, அதுக்கு பின்னாடி வைக்கிற கொண்டை அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வருஷத்தில் வந்து நியூ வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மனுக்கு தலைக்கு மேலே வைக்கிறது அந்த ஒளிவட்டை மாதிரி வர்றது வந்து கோல்டில் பார்த்துருக்கேன், சில்வரில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு பார்த்துருக்கேங்க. இந்த தடவை ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் அந்த ஃப்ளவர் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நெஜ பூவால் செஞ்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நிறையா கலர்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்டோன் வச்சதும் கோல்டும் ஸ்டோன் வச்சதும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்ம அம்மனுக்கு நம்ம முகத்துக்கு ஏற்றாப்புல எந்த அம்மனுக்குனாலும் நீங்கள் வைக்கலாம். பெரிய முகமாக இருந்தாலும் சரி, சின்ன முகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது வந்து சூட் ஆகும். அந்த தேங்காய் மேலே நீங்கள் நல்லா சொருகிடலாம். அந்த ஆணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அந்த தேங்காயில் கரெக்டாக நீங்கள் சொருகுனிங்கன்னா கரெக்டாக அம்மனுக்கு பின்னாடி அந்த ஆர்ச் மாதிரி வரும் உங்களுக்கு அந்த முகத்துக்கு பின்னாடி. ஸோ ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஜடை வந்து குட்டி அம்மனாக இருந்தால் அழகாக நீங்கள் வந்து அந்த ஜடை வச்சு கூட அலங்காரம் பண்ணலாம். இப்போ 2வது காம்படிஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஓப்பன் டு ஆல். சொன்னது வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அது வந்து ஃபஸ்ட்டு காம்படிஷன். 2வது போட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இவங்க கடையில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் இன்வாய்ஸில் வந்துடும். அந்த இன்வாய்ஸ் நம்பரை வந்து எடுத்து வச்சு உங்கள் பேரை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 28 வரலட்சுமி பூஜை வரைக்கும் நீங்கள் இவங்க கடையில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட நேமை வந்து அதை எழுதி வச்சுக்கிடுவாங்க. ஸோ அதை வந்து குலுக்கல் முறையில் 10 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இவங்க கடையில் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமுக்கு தேவையான பொருட்களும் நிறையா வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கடை தான் நான் வந்து போய் பார்த்து மழை பெஞ்சதுனால என்னால் ஒரு கடையை தான் ஷூட் பண்ண முடிஞ்சது. இந்த கடைக்கு பக்கத்தில் 2 கடை தள்ளி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம டெய்லி பூஜை அறைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வச்சுருப்பாங்க. நம்ம சாமி அலங்கரிக்க, நம்ம சாமி சிலைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, வீட்டில் குட்டி குட்டி சிலை, அது அலங்கரிக்கிற மாதிரி குட்டி குட்டி கிரீடங்கள், அதுக்கு போடுற மாதிரி சின்ன சின்ன செயின், மாலை, அந்த மாதிரி சூப்பரான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து அழகான ஒட்டியானம், அதிலே வந்து கோல்டு கலரில் ஒட்டியானம் இருக்குது, ஸ்டோன் வச்ச மாதிரி ஒட்டியானம் இருக்குது. இல்லைங்க, நானே எல்லா மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணி நானே என் அம்மன் முகத்தை அலங்கரிக்க போகிறீங்க அப்படின்னா கூட சூப்பராக பண்ணலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக அம்மன் அந்த தலையெல்லாம் வந்து
இப்போலாம் நமக்கே நிறையா இன்ஸ்டாவில் வந்து காமிக்கிறாங்க எப்படி வந்து முகத்தை அலங்கரிக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி நீங்களே தனித்தனியாக சின்ன சின்னதாக அம்மனுக்கான நகைகள்லாம் வாங்கி நீங்களே உங்கள் அம்மனை அலங்கரிக்கிறனாலும் அலங்கரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்து வரவேற்பறையில் வைக்கிற மாதிரி அந்த பூங்கொத்து எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்ததுங்க. அதே மாதிரி மகாலட்சுமிக்கு இங்கிட்டு இங்கிட்டு வைக்கிற மாதிரி நிறைய யானை சிலைகளும் இங்கே இருந்தது. பொதுவாகவே நம்ம லக்ஷ்மி அப்படிங்கிறப்ப நம்ம யானை வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி யானை சிலைகளும் இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளக்குலலாம் கட்டுவாங்கள்ல அம்மன் முகம், அதுக்காக இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 8 இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சா கூட இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அம்மன் முகம் வந்து இதையே வந்து அலங்கரித்து வேணும், நமக்கு வந்து அந்த விளக்கில் மாட்டுவாங்கள்ல குத்து விளக்கில், அந்த மாதிரி மாட்டுறதுக்கு அலங்கரித்து வேணும், இல்லை ப்ளெயினானாலும் நீங்கள் வாங்கி நீங்களே அலங்கரிக்கிறனாலும் அலங்கரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் ரிங்கு மட்டும் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதை வாங்குறதுக்கு தாங்க போயிருந்தேன். பட் மழை பெஞ்சதும் சரி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் போடலாம், அவங்களுக்கும் கண்டிப்பாக போன வருஷம் என் வீடியோ பார்த்து நிறையா பேர் வந்து ஹெல்ப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த தடவையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த கிளி வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அம்மன் கையில் வந்து ஒரு கிளி கொடுக்கலாம், இல்லை அம்மன் அலங்காரத்தில் பேக்ரவுண்டில் கிளி வைக்கலான்னு சொல்லி ஒரு 2 கிளி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த தோரண மாதிரி தொங்குறது இல்லாமல் பிளெயின் கிளி இருக்கான்னு கேட்டேன், கொடுத்தாங்க. 2 கிளி வாங்கிட்டு வந்தேன். பேர் 150 அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி அந்த ரவுண்டும் வந்து நான் வந்து சின்ன சைஸ் தான் வாங்கியிருந்தேன், அது 750 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேங்க. என்னோடய பூஜை ரூம் வீடியோ பார்த்து ஒரு சிஸ்டர் கேட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து குட்டி குட்டியாக சாமியை வந்து அழகாக அலங்கரிச்சிருக்கீங்கல்ல, இதெல்லாம் எங்கே வாங்கினீங்க அந்த மாலைலான்னு. இங்கே தாங்க, இங்கே நங்கநல்லூரில் இந்த கடையில் தான் நான் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து சாமி படமாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மாலை மாதிரி போடணுன்னாலும் வேரியஸ் சைஸஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு பெருசாக நீளமான மாலை வேணும்னாலும் இருக்குது, குட்டியாக மீடியமாக என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாழை மரம் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டீங்க, உங்கள் வீட்டில் வந்து குலுவும் வைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா குலுவுக்குலாம் நமக்கு வந்து வாழை மரம் வச்சோம் அப்படின்னா வித்தின் 2 டேஸில் வாடிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழை மரம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த யானையோட பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேரளாக்காரங்க வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. இது மாதிரி சின்ன சைஸ்லேருந்து மெகா சைஸ் வரையும் அவைலபிளாக இருந்தது. இது வீட்டில் வச்சாலே ஐஸ்வர்யம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் இதிலே வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து லாஸ்ட் இயர் வரலட்சுமி பூஜையில் கொலுவுக்கு போயிருந்தப்போ இவங்கக்கிட்ட நான் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வரைக்கும் நான் வீட்டில் வந்து அதை ஹேங் பண்ணவே இல்லை. ஸோ இது கூட அவங்க அலங்காரம் பண்ணி அப்போ தான் கவர் போட்டு அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அவங்க ஸ்டைலுக்கே விட்டாலும் சரி, இல்லை எனக்கு வந்து இந்தந்த ஃபுல்லாகவே கோல்டு வச்சு தான் வேணும், என்ன நீங்கள் கேட்குறீங்களோ, இல்லை நீங்களே அவங்க கடைகளில் வந்து பொருள் செலக்ட் பண்ணி கொடுத்து எனக்கு இதை வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுங்கனாலும் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் என்ட்ரன்ஸில் அவங்க வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த வீக்கெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண போவேங்க. ஏன்னா சேல்ரி வந்ததும் வேலையாக அம்மனுக்கு வாங்க வேண்டியது அதெல்லாமே போய் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பர்ச்சேஸுக்கு போனேன் அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷூட் பண்ணி போடுறேன். மண்டே டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, கடையோட லொக்கேஷன் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வரலட்சுமி பூஜை பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இல்லை இந்த வருஷம் தான் நான் வரலட்சுமி பூஜை கொண்டாடலாமான்னு யோசிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சாமி படம், ஒரு மகாலட்சுமி படம் வாங்கி வச்சு நீங்கள் தாராளமாக இந்த வருஷத்துலேருந்து வரலட்சுமி பூஜை கொண்டாட ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்ச மஞ்சள் குங்குமம், ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு 5 பேருக்கு, ஒரு 3 பேருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்க பாருங்கள். ஸோ அப்படி கொடுக்குறப்ப கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் தானாக வந்து சேருங்க. இது நான் என் அனுபவத்தில் சொல்கிறேங்க. நான் இது 5வது வருஷம் கொண்டாட போகிறேன். வருஷம் அம்மனுக்காக நான் வந்து ஒரு கலசமும் அம்மன் முகம் மட்டும்தான் வாங்கினேன். 2வது வருஷம் என்னால் வந்து ஒரு குத்து விளக்கு, அம்மனுக்கான ஒரு சில ஜாமான்கள் வந்து வெள்ளியிலே என்னால் வாங்க முடிஞ்சது. பட் அப்போ வெள்ளி ரேட்டு வந்து ₹70 ₹80 தான் இருந்தது. பட் இப்போ வெள்ளி ரேட்டு வந்து 3 மடங்கு அதிகமாகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு மகாலட்சுமி படம் வச்சாவது நீங்கள் பூஜை பண்ணுங்கள். நம்ம வீட்டோட செல்வநிலை, ஆரோக்கியம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அடையுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி ஷாப்பிங்.